வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? ஒரு மந்திர புல்லாங்குழலை பற்றின கதை தான் இது. சரி, கதைக்கு போகலாமா? ஆனைக்குடின்னு ஒரு ஊரில் அழகேசன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை. அவன் பக்கத்தில் ஊரில் உள்ள ஜம்புங்கிற ஜமீன்தார்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட வேலை பார்ப்பான். ஆனால் அவர் ஒன்றுமே கொடுக்க மாட்டார், சாப்பாடு மட்டும்தான் போடுவார். இருந்தாலும் பரவாயில்ல, தனக்கு வேலை கொடுத்த ஜமீன்தாருக்கு நம்ம எப்பயும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடுமையாக வேலை பார்ப்பான். ஜமீன்தார் கொடுக்கறதுல அவங்க அம்மாவுக்கு பொருட்கள் வாங்கி அனுப்பிச்சி வைப்பான். 2 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஜமீன்தார்கிட்ட போய் சொன்னான் அழகேசன், அம்மாவை பார்க்க போகணும் ஐயா அப்படின்னு சொன்னான். ஜமீன்தாருக்கு அவனை விட மனசில்லை. இருந்தாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ 2 வருஷம் உழைச்சதுக்கான கூலி அப்படின்னு 5 காசு மட்டும் கொடுத்து அனுப்பிச்சாரு. அவரும் ஜமீன்தாரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு போகிற வழியில் அம்மாவுக்கும் பொருட்களை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக புறப்பட்டு போனான். அப்போ அதே நேரத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய திருடன் இருந்தான். அவன் ஜமீன்தார் வீட்டை ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அழகேசன் இல்லாத போது தான் திருட முடியும்னு நினச்சிட்டு இருந்தான். கரெக்டாக அழகேசன் ஊருக்கு கிளம்புனான். அதுக்கப்புறம் ஜமீன்தாரும் வெளியே எப்போ போவார்னு பார்த்துட்டு இருந்தான். அவரும் வெளியில் கிளம்புனதுக்கப்புறம் உள்ளே புகுந்து அவர்கிட்ட உள்ள காசு நகை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். பெரிய மூட்டையாக கட்டிக்கிட்டான். ரொம்ப பேராசை பிடிச்சவன் போல. அதுவும் போதாதுன்னு நினச்சிட்டு அழகேசன் கிட்ட கொடுத்தாருல அந்த 5 காசு, அதையும் வாங்கணும்னு சொல்லிட்டு அழகேசனை தேடி காட்டு பக்கம் போனான். அங்கே போய் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருந்து அழகேசன் வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அழகேசன் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு குள்ள மனுஷர் கீழே விழுந்து கிடந்தார். அவரை ஓடி போய் அழகேசன் தூக்கி தண்ணி கொடுத்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷன் கண் விழிச்சு பார்த்தாரு. அவரை பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு. பெரிய தாடி, தலையில் கூம்பு மாதிரி ஒரு தொப்பி வச்சுருந்தாரு. ஐயா பெரியவரே, என்னாச்சு, ஏன் மயங்கி கிடக்குறீங்க அப்படின்னு கேட்டான். தம்பி, என்னை காப்பாற்றினதுக்கு நன்றி. நான் ரொம்ப பசிலையும் பட்னிலையும் இருந்தேன். நீ எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றிப்பா. உன்னால் வேறு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னானா, நானும் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் இந்த 5 காசு, அதில் 2 நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டானா. தம்பி, உன்னோட இரக்க குணம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. உனக்கு கைமாறாக நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில மந்திரங்கள் தெரியும். அதை நான் மித்தவங்களுக்காக தான் பயன்படுத்தணும்னு குறியாக இருக்கேன். நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரான். அழகேசனுக்கு ஆச்சரியம், நம்ப முடியல. இல்லைப்பா, என்னை நம்பு, உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொன்னானா. சரி, என்ன ஆசை அப்படின்னு கேட்டால், எனக்கு புல்லாங்குழல் ஒன்று கொடுங்க, அதை ஊதுனா இனிமையான இசை வர்ற மாதிரி, அதை கேட்டு எல்லாரும் மெய்மறந்து போகணும் அப்படின்னு கேட்டானா. தம்பி, உன் ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள மனிதர் கண்ணை மூடி ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு கையில் ஒரு புல்லாங்குழலையும் கொடுத்துட்டாராம் அழகேசனுக்கு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரான். அழகேசனும் மகிழ்ச்சியாக நடந்து போய்கிட்டு இருந்தானான். அப்போ அங்கே அவனை பார்க்குறதுக்காக அந்த திருடன் மறைஞ்சிருந்தான்ல, அவன் ஓடி வந்து அழகேசன்கிட்ட, டே காசை கொடு காசை கொடுன்னு கேட்டானான். அவன் பையில் இருந்த அந்த 3 காசையும் கொடுத்தானா. இல்லையே, உங்கள் ஐயா உன்ட்ட 5 காசுல கொடுத்தாரு, 3 தான் இருக்குது, 2 கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டானா. இல்லையா, என்கிட்ட 3 தான் இருக்குது, நான் 2 அந்த குள்ள மனிதர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னானா. அவன் நான்லாம் நம்ப மாட்டேன், எங்கே ஒளிச்சு வச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டானா. அழகேசனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. திருடன்ட்டு எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு இந்த புல்லாங்குழல் ஒன்று தான் ஆயுதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தானான். அந்த புல்லாங்குழல் அவன் வாசிக்க அதில் இருக்கிற இசையை கேட்டு அங்கே இருந்த பறவைங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்களாம். திருடனும் ஆஹா ஓஹோன்னு தைய தக்கான்னு குதிச்சானா. அப்படியே ஆட ஆரம்பிச்சானா. ஆடி ஆடி பக்கத்தில் உள்ள முள் செடியில் மாட்டிக்கிட்டானா. விழுந்து தொடர்ந்து அவன் ஆடிக்கிட்டே இருக்கான். முள் ஃபுல்லாக அவன் உடம்புல குத்தி ரத்தமாயிருச்சான். ஐயா ஐயா, தயவு செய்து புல்லாங்குழலில் வாசிக்கிறத நிறுத்துங்க, இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் போல், என்னால் வலி தாங்க முடியல, ஆடாமல் இருக்கவும் முடியல, நான் திருடுற பொருளெல்லாம் உங்ககிட்டயே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூட்டையாக கட்டின எல்லாத்தையும் அழகேசன் கிட்ட கொடுத்தானா. அழகேசன் அதை வாங்கிட்டு அவனை ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டானா. அங்கே ஜமீன்தார், ஐயோ எல்லாமே போயிடுச்சே, நான் சம்பாதிச்சது எல்லாமே போயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன் இனிமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தானா.
அழகேசன் அவரை பார்த்து, ஐயா அழாதீங்க, திருடன்கிட்ட நான் எல்லா பொருளையும் திருப்பி வாங்கிட்டேன், அவனை காட்டில் கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் உடனே ஊர்காவலர்களை போய் பிடிக்க சொல்லுங்கள், இந்தாங்க உங்கள் நகை பணம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னாராம். ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா. எத்தனை நாள் நம்ம கொடுமைப்படுத்தியும் இவன் நம்மக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அழகேசன் மீது மதிப்பு ரொம்ப வந்துச்சான், மரியாதையும் கூடிச்சான். தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அழகேசனுக்கு அந்த ஊர்லேயே ஒரு பங்களாவையும் கொஞ்சம் நிலத்தையும் கொடுத்து உதவி பண்ணாராம். அழகேசனும் அவங்க தாயும் அந்த புல்லாங்குழலோடு அங்கே சந்தோஷமாக இருந்தாங்களாம். அவ்வளோதான். இதுலேருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? நம்ம எப்பையும் உண்மையாகவே இருக்கணும். நம்ம நல்லது நினச்சா நல்லதே நடக்கும். அவ்வளோதான். அடுத்த கதையில் பார்க்கலாமா? பாய்.